நடிகர் ரஜினி தயாரித்து நடித்த படையப்பா திரைப்படம் வெளியாகி 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா மீண்டும் ரஜினியோட பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தை பற்றியும் நினைவுகள் அனுபவம் பற்றி ரஜினிகாந்த் பேசியிருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தோட 2வது பாகம் வெளியாவது பற்றியும் ரஜினிகாந்த் அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. இயக்குனர் எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியான படையப்பா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா சௌந்தர்யாவும் வில்லியாக ரம்யா கிருஷ்ணனும் நடிச்சிருந்தாங்க. அதோடு இந்த படத்துல நடிகர் சிவாஜி, மணிவண்ணன், லக்ஷ்மி உட்பட பலர் நடிச்சிருந்தாங்க. ரஜினிக்கு பாட்சா படத்துக்கு அப்புறமா பெரிய வெற்றியை கொடுத்த படம் அப்படின்னா அது படையப்பா தான். இந்த படம் ரஜினிக்கு மட்டும் இல்லாம தியேட்டர் அதிபர்கள், விநியோகஸ்தர்கள்னு எல்லாருக்குமே அதிக அளவுல லாபத்தை கொடுத்திருந்துச்சு. தற்போது பல ஹிட்டான படங்கள் ரிலீஸ் ஆகி வரக்கூடிய நிலையில ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து 50 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய இருக்காங்க. இந்த படம் புதிய தொழில்நுட்பத்தோட மீண்டும் ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்கான அப்டேட் வெளியாக இருக்கு. இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணும் விதமா ரஜினிகாந்த் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல நான் சினிமாவுக்கு வந்து 50 வருடங்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில படையப்பா ரிலீஸ் ஆவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான படம் படையப்பா. இந்த படம் பார்ப்பதற்காக பெண்கள் தியேட்டர்ல கதவுகளை உடைச்சு விட்டு உள்ள வந்து பார்த்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். இந்த படத்தை பெண்கள் பலரும் ரசித்ததுனால நீலாம்பரி அப்படிங்கிற தலைப்புல படையப்பா 2 எடுக்கும் எண்ணம் இருக்கு. இது தொடர்பான கதை விவாதம் நடந்துட்டு வருது. எல்லாம் சரியா அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுப்போம் அப்படின்னு ரஜினி பேசியிருக்காரு.